கொல்லி ஹில்ஸ்லேருந்து ஒகேனக்கல் போகிறோம். திடீர் பிளானுக்கு கொல்லி ஹில்ஸ் ஸ்டார்டிங்கு வந்துட்டோம். என்னென்ன வண்டி வந்துருக்கு சொல்லுங்க. ஆமாங்க மக்கள். ஐயோ இதான் அவங்களால முடியல பாவம். இதுதான் வந்து கொல்லி ஹில்ஸுக்கு கிளம்புறதுக்கான பேக்கிங் செட்டப். ஹெல்மெட்டு, பேக்கு, ஸோ என்னோடய க்ளாத்ஸு அண்டு இன்னும் நிறைய அடிஷ்னல்ஸ் இருக்குது. ஸோ எங்கே போகிறோன்னா கொல்லி ஹில்ஸ், அங்கே தான் போக போகிறோம். ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸு. அப்புறம் மிச்சதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து பேக் பண்ண செட்டப் மட்டும்தான் வீடியோ. அதெல்லாம் நம்ம விலாகில் கண்டினியூ பண்ணலாம். ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ எதை பார்த்தீங்கன்னா நம்ம லாங் ரைடு கிளம்ப போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கொல்லி ஹில்ஸுக்கு தான். கொல்லி ஹில்ஸுக்கு தான் வந்து இப்போது நம்ம ரெடியாக இருக்கோம். ஸோ நான் என் வண்டி இன்னும் வந்து மொத்தம் வந்து இந்த போகிறோம் 5 வண்டி, மொத்தம் 10 பேர். ஸோ அவங்க போகிற வழியிலெல்லாம் அப்படியே ஜாயிண்ட் ஆவாங்க. நம்ம ஒவ்வொரு ஏரியா அவங்களும் அப்படியே வந்து மிங்கில் ஆகிடுவாங்க. ஸோ வந்து கிளம்ப போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆசை இந்த ரைடு எனக்கு போகணுன்ட்டு எல்லோரும் போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 2:39 இந்த டைமிங் தான் நம்ம கிளம்புறோம். ஸோ இங்கேருந்து கிளம்புறது வந்து நம்ம 3:30 சம்திங் ஆகிடும். ஸோ அந்த டைம் போகணுன்னா கரெக்டாக வந்து ஒரு 9 o'clock 8 o'clock அந்த டைமிங்கில் வந்து நம்ம அங்கே ரீச் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். நம்ம என்ன டைமிங் ஆக போகுதுன்னு தெரில. ஸோ அந்த கொல்லி ஹில்ஸ்க்கான விளாக் வீடியோ தான் இது. புதுசாக நம்ம சேனலில் யார் வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக அந்த ரைட் கிளம்ப போகிறோம் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூட ஒருத்தரை போயிட்டு தான் இப்போ நம்ம பிக் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஒரு 1 kilometer கிட்ட தான். அங்கேருந்து அவரை வந்து பிக் பண்ணிவிட்டு நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எங்கே இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம இப்போ ஜாயிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். இப்போது அவரை கூப்பிட்டுட்டு நேராக அவங்கக்கிட்ட ஜாயிண்ட் ஆகிட்டு நேராக கிளம்ப வேண்டியதுதான். ஸோ ரொம்ப நாள் ஆசைங்க. எதுவும் தான் சொல்கிறேன், நிறைய பிளான்ஸ் இருக்குது. அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த நேரம் வரும்போது தான் அது கரெக்டாக வந்து கிளம்ப முடியுது, போகவும் முடியுது. அது நான் நிறைய வந்து இது பண்ணிட்டேன், அது நிறைய ஃபீல் பண்ணிட்டேன். நானும் ரொம்ப நாளாக வந்து போகணுன்னு தான் யோசிச்சுருந்தேன். ஆனால் அதுக்கான நேரம் சரியாக அமையலை. ஆனால் இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லோரும் வந்து ஒரு 5 வண்டி. ஸோ 2 MT, 1 ஹிமாலயன், 1 நம்ம பல்சர் 220, இன்னொன்று வந்து அப்பாச்சி. அது ஒரு வரப்போகுது. மொத்தம் 5 வண்டி, மொத்தம் 10 பேர். ஸோ நல்லா இருக்குங்க. இது பெரிய ரைடு தான். அதுக்கேற்ற மாதிரி மெம்பர்ஸும் அதிகமாக தான் இருக்காங்க. நல்லாயிருக்கும். अभी 2 लीटर डाला तो टैंक फुल होता सर. नहीं इसके 2 लीटर कम ही डाला मैं. हाँ नहीं डाल लिया हमें पूरा उन्हें डाल लिया नहीं उन्हें डालना बस डालना के निकलेंगे ओके. மொத்தம் 5 வண்டி. இரநூத்தி 84 கிலோமீட்டரு. ஸோ டெஸ்டினேஷன் நம்ம போகிறதுக்கு. அண்ட் ஹைவே பிடிச்சாச்சு. ஒரு 80 மெயின்டைன் பண்ணலான்ட்டு தான் ஹைவேல. ஸோ மற்ற 4 வண்டி பின்னாடி வந்துட்டுருக்கு. பெரிய ரைடு தாங்க இது. உண்மையில் ரொம்ப நாளாக போகணுன்ட்டு. அதுவும் ஒருத்தர் வந்து இது திடீர்னு ஜாயிண்ட் ஆனார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கேங் பெருசாக ஆக அது அந்த என்ஜாய்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். அது சூப்பராகவும் இருக்கும். மெமரிஸ்க்கு அதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பிளான்ஸ் நிறைய இருக்குது.
போகணும். ஆனால் அது 70 ஹேர் பேண்ட் பிண்டுங்க, அதுதான் கொல்லி ஹில்ஸு. நான் ரொம்ப நாளாக போகணுன்ட்டு தான் அங்கே கூட. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸ் ரோடு வேறு. அது தமிழ்நாட்டிலே செகண்ட் இடம் நினைக்கிறேன் டேஞ்சரஸ் ரோடு. ஆனால் செம்மையாக இருக்குங்க அது வழி. அதுவும் வந்து இந்த மழை டைம்லேயும் இந்த குளிர்காலத்துலேயும் அந்த டைமில் போனோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்கலாம். இப்போ நம்ம 9:30க்கு போவோம்னு சொல்லி காமிக்குது, பார்ப்போம். அண்ட் என்ன டைமுக்கு போய் ரீச் ஆக போகிறோன்னு தெரில, ஏன்னா ஹில்ஸ் இல்லை, அதனால் மேபி கொஞ்சம் டிலே ஆகலாம், பார்ப்போம். ஸோ முன்னாடி போய்ட்டு கொஞ்சம் வீடியோ கண்டினியூ போகிறேன். ஏன்னா ஃபுல்லாக அது இருட்டாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு எதுவும் தெரியாது. கொஞ்சம் டே ஆக 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 நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டைம் இதில் வச்சுறாங்க சேம்பி இங்க பாருங்க, ஏதோ தெரியுறாரு கேட்சுறாதீங்க சார் மக்களே. ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு நமாஸ் தான் முக்கியம். ரைட்டு, தொழுகை தான் முக்கியம். கண்டிப்பாக கண்டிப்பாக. தொழுகை இப்படி தான். தொழுகைக்கு அப்புறம் சோறோ சுகமோ மதம் உண்டு சோறுண்டு. ஒகேனக்கல் போகிறோம், திடீர் பிளான். கொல்லியிலிருந்து ஒகேனக்கல் போகிறோம், திடீர் பிளானுக்கு. குட் மார்னிங் எவ்ரி ஒன். நான் நமாஸ் முடிச்சாச்சு. நமாஸ்க்காக நிற்க வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம். ஸோ நமாஸ் முடிச்சுட்டு இப்போது நேராக கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் வந்து 193 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ 10-12க்கு போவோம்னு சொல்லி காமிக்குது. என்ன ஆச்சுன்னா, எதனால் இவ்வளோ டிலேனா, நம்ம வண்டியோட அந்த ஃபியூல் பைப் இருக்குல்ல, அது கட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப எனக்கு ரொம்ப பிஜாராகிடுச்சு. அதனால் அது வீடியோ எடுக்க முடியல. நான் எடுக்கலாம் தான் இருந்தேன். இந்த மாதிரி ஆனதுனால ரொம்ப வாங்கே ஆகாண்ட பிஜாராகி, அதனால் அதை எடுக்கல. ஸோ சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். நேரம் எல்லாம் பார்த்து பண்ணி கூட அந்த சின்ன பைப்பு தாங்க, அது அந்த பைப்பில் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, நேரம் தான். பரவாயில்ல, நல்ல வேலை. இந்த வாணியம்பாடியில் வந்து ஒரு ஆட்டோக்காரர் வந்து ஹெல்ப் பண்ணார், வச்சுருந்தார் அவர். பழசு தான் அது, ஏதோ ஒன்று. ஆனால் இப்போதைக்கு ரன் ஆகுது. ஏன்னா ரொம்ப தூரம் வந்து டோ பண்ணிட்டே வந்தாங்க மெம்பர்ஸு. அதனால் ரொம்ப பிஜாராகிடுச்சு. என்ன பண்ணுறது, அதனால் கடவுள் இருக்கார், அதனால் கடவுள் ஹெல்ப் பண்ணார். அந்த நமாஸ் முடிச்சுட்டு அப்படி தான் போயிட்டுருக்கோம். இன்னும் டீக்கு கூட நிற்க வைக்கல. பாவம், நாய் செத்து கிடக்குதுங்க. ஐயோ, போகும்போது வந்து பார்த்து போங்க, பாருங்க நாய் எப்படி செத்து கிடக்குதுங்க. நல்லதுக்கே நினச்சிக்கலாம். ஏன்னா மேபி டிலே ஆனதுனால ஏதாவது ஒரு காரணம் கூட இருக்கும். அதுக்கு ஏதோ நல்லது தான். சரி, போயிட்டுருக்கோம். நடுவில் வந்து டீ குடிக்க கண்டிப்பாக நிற்க வைப்போம். அப்படியே நாஸ்டாக்கு வந்து கொல்லி ஹில்ஸ்க்கு ஏறுறதுக்கு முன்னாடி நிற்க வைப்போம். ஸோ அங்கே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். போகிறாங்க, ஏன்னா இந்த ரோடு நிறைய வந்து இந்த மாதிரி பைக்கர் தான் போகிறாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இத்தனை பேர் பாருங்கள். முன்னாடி 2, 4, இது ஒரு 5. நம்ம முன்னாடி போகிறது நம்ம ஆள். ஆனால் சூப்பராக இருக்குது இந்த பக்கம். ரோடு நல்லா இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்து. ஆனால் நிறைய பைக்கர்ஸ் கூட இந்த பக்கம் வராங்க. ஒர்த்து தான் இந்த ரோடு, நல்லா இருக்குது. கிளைமேட்டும் நல்லா தான் இருக்குது. நான் பண்ணி இப்போது ஆடுறேன். ஆனால் இந்த பக்கம் அந்தளவுக்கு இன்னும் வெயில் அடிக்கலை. கிளைமேட் நல்லா தான் இருக்குது. பாருங்க, முன்னாடி கூட 1, பின்னாடி இன்னொன்று வராங்க பாருங்க. 2 இப்படி போகிறாங்க பாருங்க. இந்த சைடில் 1, 3 ரைட்டு. அண்டு உள்ளே என்டர் ஆகிட்டோம். இந்த ரோடை பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை, வேறு லெவல், நல்லா இருக்குது ரோடு. சூப்பருங்க ரோடு.
north for this road. இந்த ரோடை பாருங்களையாப்பா, சூப்பர், செம்மையாக இருக்குங்க இந்த ரோடு. இன்னும் வந்து இந்த மழை காலத்துலலாம் வந்தால் அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பர், ஒர்த் ஃபார் தி மணி இந்த கொல்லிமலை. நல்லாயிருக்கு. ஆனால் இதெல்லாம் ஃபுல்லாக வில்லேஜ் தான். இதுக்கப்புறம் ஏறுறது தான் வந்து இந்த மலையை. நல்லா இருக்குங்க உண்மையில். ஐயோ சொல்ல வார்த்தை இல்லை. இன்னும் மேலே எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கணும். இதான் ஃபஸ்ட் டைம் வேறு வர்றதில்ல, எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் இருக்குங்க. கண்டிப்பாக இல்லாமல் இல்லையா. அதில் ஸோ வந்துட்டோம். கொண்டை ஊசி வளைவுகளுடன் கொல்லிமலை கொண்டு அழைக்கிறது. பார்த்து சேஃபாக போகணும். ஹாய் மக்களே. எங்கே வந்திருக்கோம்னா கொல்லி ஹில்ஸ் ஸ்டார்டிங்கு வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன மக்கள்னா நம்ம ஷோ கட் பண்ணிடலாம் மக்களை. ஏன்னா நம்ம என்னென்ன வண்டி வந்திருக்கு சொல்லுங்க. ஐயோ வாங்க முதல்ல வாங்க. இது என்ன வண்டி? எம்டி மக்களை, MT 15 சென்னையிலேருந்து வந்துருக்குது மக்களை. ரெக்கார்டு MT 15 இப்போ சார் 220 எந்த இது? 220 நம்ம ஜாஃபர் பைக் ட்ரீம் ரைட் vlogger பைக் vlogger எந்த இது வந்து நம்ம முசம்மில் பை எடுத்துன்னு வந்துருக்காரு. இதுவும் நம்ம MT இப்போ நியூ ஷோரூம் பிராண்ட் ஷோரூம் பீஸ் TVS Apache RRR 310. இன்னொரு ஒரு வண்டி பெண்டிங். இன்னும் ஒரு வண்டி பெண்டிங் மக்கள். அந்த வண்டி பேர் வந்து லம்பு. சில நேரத்தில் ஹிமாலயன் 410 ஹிமாலயன் 400 வண்டி செல்கிறது. அங்கே பாருங்க ரெண்டு பேர் வந்து வலி மக்களை வலியால அது பாதிப்பட்டு படுத்துட்டாங்க. ஆமாம் மக்களே. இவங்க மேலேருந்து என்னவோ வந்தாச்சு பாருங்க மக்களே. லம்பு கேங்கோட மெம்பர் மெயினா வந்தாச்சு மக்களே. ஐயோ இதான் ஹிமாலயன் லம்பு மக்களே. பார்த்துக்கங்க மக்களே. அவங்களால முடியல பாவம். காடி கடை கூட